லக்ஷதீப் டூரில் 4வது நாள் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாளுமே கூட இது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து கிளாஸ் போட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. கிளாஸ் போட் ரைட், மெரைன் வாட்சிங்கும் அப்புறம் டர்ட்டில் வாட்சிங்கும் பார்க்கலாம். அதோடு கூட நாங்கள் இன்னொரு ஐலாண்டும் விசிட் பண்ணோம். அந்த ஐலாண்ட் பேர் வந்து கல்பிட்டி ஐலாண்ட். ஸ்குபா டைவிங், ஸ்னார்க்லிங் போக முடியாதவங்களுக்கு இந்த கிளாஸ் போட் ரைடு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர் ஆஃப் வாட்டர் இருந்துச்சு, வேரி ஆகிட்டே இருந்தது. நம்ம கீழே அப்படியே பார்த்துட்டே போனோன்னா கண்ணை எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நிறைய வகையான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷஸோடு சேர்த்து அந்த காரல்ஸும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. கொஞ்சம் இடம் விட்டு 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 நிறுத்தி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை காட்டுறாங்க. இந்த மெரைன் வாட்சிங் வந்து மிஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த காரல்ஸுமே கூட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது பிரெயின் காரல், பிரெயின் வடிவத்திலேயே இருக்கும். நாங்கள் பேரட் ஃபிஷ், நீடில் ஃபிஷ், பட்டர்ஃப்ளை ஃபிஷ், சீ அனிமோன், ஜீப்ரா ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். நீமோ ஃபிஷ், டோரி ஃபிஷ் மாதிரியான மீன்களும் கூட இருந்தது. நிறைய சில இடங்களில் டெட் காரல்ஸும் பார்க்க முடிஞ்சுது. அந்த மீன்களோட கலரை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்தது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணது வந்து டர்ட்டில் வாட்ச் தான். 2 டர்ட்டில் தான் பார்க்க முடிஞ்சுது. அதை நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தது கல்பிட்டி ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயுமே சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோஸும் வீடியோஸும் நிறைய எடுத்துக்கலாம். அந்த ஐலாண்டுக்குள்ளே நம்ம நடந்து போகலாம். இந்த மாதிரி நடந்து போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போகும்போது ஒரு கேப்பும் சன்கிளாஸஸும் கேரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே நடந்து போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக உள்ள ஒரு பாதை மாதிரி இருக்குது, அதில் நடந்து போனோம். இந்த கல்பிட்டி ஐலாண்டுக்குன்னு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி இருக்க இடத்துலலாம் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த ஐலாண்டை சுற்றி முடித்த பிறகு ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. அந்த பிக்சர்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.